வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் Private Limited Companies discussion, Psychology Department discussion, All Department Conference meeting, World Leaders discussion, Kingdom countries discussion, Doctor class discussion, status discussion, question answers discussion, error discussion, studio discussion. Okay, information, relax. Okay. சரி, ஆதிசங்கர ஸ்டுடியோ டிஸ்கஷன், டிடி மூவி இன்டர்வியூ, கொஸ்டின் ஆன்சர்ஸ், எரர் டிஸ்கஷன். ஓகே, அந்த மூவியானது நான் டிஎன்டி அப்படின்ற மாதிரி நேம். ஓகே, இது எப்படி ஃப்ரான்ஸ் நாட்டில் அந்த டிஎன்ஜி அப்படின்ற மாதிரி கம்பெனி இருக்குல்ல, அதே மாதிரி டி அப்படின்ற மாதிரி நேமு. ஓகே, சரி, இந்த படத்தில் நிறையா மீனவ நிலையில் நிறைய விதத்தில் கடல் உணவு மற்றும் பயன்பாடு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டம் எல்லாமே ஓரளவு லொக்கேஷனாக தான் இருக்கும். ஓகே, அதிகப்படியாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் கடலோர பகுதி. ஓகே, சரி, ஒரு நல்ல தரமான ஒரு மூவி. ஓகே, மற்றபடி தியேட்டரில் பாருங்கள், எல்லாமே ஓரளவு தோதாகும். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தோதாக சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் எல்லாம் தோதாக அமைச்சு கொடுப்போம்னு நினைக்கிறோம். ஆனால் அதில் எரர் ஏற்படுத்திடுறாங்க. அதனால தான் சரி, நம்ம கொஞ்சம் எல்லாமே ஒரு பக்குவமான நிலையில் தோதாக அமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் திரையரங்கில் பார்க்குறப்போ எல்லாமே தோதாக இருக்கும். ஓகே, சரி, எரர் டிஸ்கஷன். இந்த படத்தில் ஆக்டர் ரஜினிகாந்த் என்கின்ற லதா ரஜினிகாந்த் அவங்க தான் எரர் டிஸ்கஷன். அதாவது என்ன எரர் அப்படின்னா, ஒருத்தர் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அவங்க அப்படி நடித்தாங்க, இப்படி நடித்தாங்க, அந்த சாதனை பண்ணாங்க, இந்த சாதனை பண்ணாங்கன்னா ஓகே, பாசிட்டிவ். எம்ஜிஆர் கூட தான் இருந்தார், அவரும் நல்லா நடித்தார், நிறைய விருது வாங்கினார். சிவாஜி கணேசன் அவரு கூட தான் இருந்தார், நிறையா படம் நடித்தார், நிறையா விருது வாங்கினார். ஓகே, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் டைரக்டர்ஸ் தோதாகிறத பொறுத்து தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு உண்டான வெகுமதியே. ஓகே, ஆனால் இதில் என்ன ஒரு உளவியல் ரீதியான கருத்து அப்படின்னா, யாமும் ஒரு டைரக்டர் தான், யாமும் ஒரு இயக்குனர் தான். ஓகே, இந்த ரொமான்ஸு சீனு, இந்த டயலாக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறதே நான் தான். இப்போ என்கிட்டயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ வகையில் எரர் ஏற்படுத்துகிறப்போ அது தோதாகாது. என்ன எரர் அப்படின்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் எரர். அது என்னன்னா பட்டர்ஃப்ளை அட்டாக் எரர். ஓகே, அதுக்கு என்ன உளவியல் ரீதியான காரணம் அப்படின்னா, எலெக்ஷனு ஆல்ரெடி விலை போயிட்டா. அப்படி ரஜினிகாந்த் என்கின்ற லதா ரஜினிகாந்த் எத்தனை கோடி தரேன்னு சொன்னாங்கன்னு தெரியல. அதனால் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவர் சரி காசு கிடைக்கிதில்ல, அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யார் காசு தர போகிறா? ஏதோ சம்பாதிக்கிறப்போ சம்பாரிச்சிக்கிட்டா தான். ஏதோ இத்தனை கோடி இருக்குது, இன்னும் கொஞ்சம் வருமானம் கிடச்சிச்சின்னா பரவாயில்ல. சரி, அப்போ கொஞ்சம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சம்பாரிச்சதுக்கப்புறம் அப்படியே காசிக்கு போயிட்டோம்னா அப்படியே போய் தோது பார்த்துட்டு இதெல்லாம் புதுசாக எத்தனை ரணம் பார்த்துருக்குறோம். இது என்ன புதுசாக இவங்க என்ன நம்ம பண்ணிட போகிறாங்க? எல்லோரும் நமக்கு தோதாக அமைச்சு கொடுப்பாங்க. இப்போ நான் தான் இந்த எரர் ஏற்படுத்துன்றப்போ மேக்ஸிமம் எல்லோரும் இந்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால நிறையா படத்தில் நடிச்சிருக்கனால யாரும் நம்மள எதுவும் கேட்க போகிறதில்ல. அதை நம்ம தோதாக பார்த்துக்கலான்னு அப்படின்னு ஆக்டர் ரஜினிகாந்த் என்கின்ற லதா ரஜினிகாந்த் நினைக்கிறாரு. ஆனால் அது தோதாகாது. ஆனால் இன்னொரு உளவியல் ரீதியான தகவல் இருக்குது. என்ன தகவல் அப்படின்னா, இப்போ ஹாலிவுட் இருக்குதுன்னு வச்சுங்க, அதாவது யூஎஸ்ஏ, இன்னும் நிறைய அப்பர் கண்ட்ரீஸில் ஸ்டுடியோஸ்லாம் இருக்குது, நிறையா ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. இந்த ஜேம்ஸ் பாண்டு மூவியில் நடித்த ஆக்டர் ஆகட்டும், இன்னும் நிறைய டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஆக்டர்லாம் ஆகட்டும். யதார்த்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, இப்போ ஹாலிவுட்டில் போய் ஒரு படம் புக் பண்ணுறேன்னு வச்சுங்க, ஒரு மூவி புக் பண்ணுறேன்னு வச்சுங்க, அதாவது அப்ராட் ஸ்டுடியோவில் கூட நான் ஒரு மூவி புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன தகவல் சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் ஒரு பொண்ணுங்க, ஏதோ காசுக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக அவர் நடிக்கிறாரு அப்படிம்பாங்க. அதாவது சினிமா நடிக்கிறதுன்றது ஒரு கௌரவம் கிடையாது, அது ரொம்ப ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்காக நடிக்கிற மாதிரி தான். ஓகே, அவங்க ரொம்ப அப்படி தான் அவங்க யதார்த்தமான நிலையை மூவி புக் பண்ணாலே ரொம்ப ஒரு கூச்சமாக, வெக்கமாக, நாணமாக மாறிடுவாங்க. அதனால தான் ஒரு மூவி நடிக்கிறாங்களா, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு மூவி நடிப்பாங்க. மேக்ஸிமம் இன்டர்வியூக்கு வர மாட்டாங்க, பப்ளிக்காக இருப்பாங்க.
எல்லா இடத்துக்கும் போவாங்க வருவாங்க. ஆனால் இருந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரீஸில் அவ்வளோ டெக்னாலஜி எல்லா தொழில்நுட்பமும் இருக்குது, எல்லா வசதியுமே இருக்குது. அட்வான்ஸ் லெவலில் அவங்க தான் மூவி எடுக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனாலுமே அவங்க ஒரு தொழில் செய்கிறது, அதில் சம்பாதிக்கிறது, ஒரு காலேஜோட ப்ரொஃபஸராக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மிலிட்ரி சம்மந்தமான வேலை செய்கிறது, அதாவது ஃப்ளைட் ஓட்டுறது, ஜெட் ஓட்டுறது, கப்பலில் பயணிக்கிறது, இந்த மாதிரியான வேலை தான் அவங்களுக்கு ஒரு கௌரவமே. ஓகே, ஒரு சினிமா நடித்து ஒரு ஆக்டர் ஆகிறது அப்படின்றதெல்லாம் அவங்க அவ்வளோ கூச்சப்படுறாங்க. அது ஒரு படிப்பின் நிலை. ஓகே, டைரக்டராக இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் தான். ஓகே, மற்றபடி ஆர்டிஸ்ட்லாம் அவ்வளோ ஒரு பதமாக இருக்காங்க. ஓகே, ஆனால் அந்த ரஜினிகாந்த் என்கின்ற லதா ரஜினிகாந்த் தினந்தோறும் என்னை கேமரா முன்னாடி நிறுத்திடுங்க, நான் வந்துட்டு அப்படியே ரொம்பவே ஒரு மாதிரியாக இருக்கேன். அப்படியே என்னால் அந்த சினிமா, அந்த கேமரா, அந்த நிலையே நான் அப்படியே மாறிட்டேன். எனக்கு அப்படி தான் இருக்கணும். ஓகே, எனக்கு தினந்தோறும் ஒரு மூவி புக் பண்ணணும், நான் தினந்தோறும் நடிக்கணும், நான் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா உளவியல் ரீதியான ஒரு எரரு. உள்ளார்ந்த ரீதியாக சொல்லணும் அப்படின்னா மனநல மருத்துவமனைக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். ஓகே, ஏன் அப்படின்னா எந்த ஒரு டைரக்டருமே சரி, எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே சரி அப்படிலாம் மூவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒரு மூவி புக் பண்ணுறோம், ஒரு மூவி படப்பிடிப்பு நடக்குதுன்னா 3 மாதம், ஒரு நாள் மூவி ஷூட்டிங் இருக்கும், ஒரு நாள் லொக்கேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு பதமாக இருக்கும். ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது. ரொம்ப நாள் முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி தகவல் சொன்னார். அது அவர் ட்ரெண்டு மாதிரி. காலையில் இருந்துச்சுன்னா மூவி புக் பண்ணணும், சாயந்தரம் புக் பண்ணணும், அந்த இதுலேயே இருக்கணும், கேமரா ஆன். அது சரி கிடையாதுங்க. ஓகே, அதனால் நான் அதுதான் சொன்னேன், ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க, உங்களுக்கு ரொம்ப ஆத்மநிலையானது ரொம்ப டேஞ்சராக இருக்குது, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஆல்ரெடி புக் பண்ண மூவியே போதும், காசு வேணால் கூட காசு வாங்கிக்கிங்க, கொஞ்சம் மெடிடேஷன் செய்யுங்க. ஒரு அளவுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸ் கூட உங்களுக்கு தோதாகுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சிரமமாக போயிடும் அப்படின்ற நான் தெளிவாக சொன்னேன். ஆனால் அவர் புரிஞ்சிக்கல. ஓகே, அதனால் இவரோட நிலைக்கு சில்வர் ஸ்டாலின், அர்னால்டு அந்த மாதிரி இருந்தால் கூட சரி ஜிம்முக்கு போகிறாரு வராரு, ஏதோ தோது பார்த்துக்கலான்னு சொல்லலாம். யதார்த்த ரீதியாக நம்ம சொல்கிறதுக்கே சங்கட்டமாக இருக்குது. ஓகே, இதுவே டைரக்டர் வெற்றிமாறன் அவராக இருந்தால் இன்றைக்கி லீவுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் நாகரிகமாக. ஓகே, ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும். ஓகே, மற்ற இடங்கள் லீவு கிடையாது, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் என்ன இறுதியான தகவல் அப்படின்னா, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆக்டர் ரஜினிகாந்த் என்கிற லதா ரஜினிகாந்த் மூவி புக்கிங்கோ ஷூட்டிங்கோ அல்லது ஏதாவது தோதாகுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தோதாகாது. அதனால் எப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த ஸ்டூடியோவிலேருந்து நம்ம தோதாகாதுங்க, நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டோமோ, அதே மாதிரி தான் ஆக்டர் ரஜினிகாந்த் என்கிற லதா ரஜினிகாந்தும். ஓகே, நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க, எல்லாம் தோது பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து அந்த டிஎன்டி அந்த மூவியில் ஆக்டர் ரஜினிகாந்த் என்கின்ற லதா ரஜினிகாந்த் ரீப்ளேஸ் ஃபைல் அமிதாப் பச்சன். ஓகே, ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக அவர் கூப்பிட்டுட்டே இருந்தார், இந்த மாதிரி மூவியில் புக் பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப ஒரு தரமான நபர், ஹிந்தியில் ஒரு பெரிய ஸ்டார். ஓகே, நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். அமிதாப் பச்சன் ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல். ஓகே, அதனால் இந்த டிஎன்டி மூவியில் ரஜினிகாந்த் என்கின்ற லதா ரஜினிகாந்துக்கு பதிலாக அமிதாப் பச்சன் நடிக்கிறார். ஓகே, சரி, மற்றபடி எல்லாமே ஓரளவு தோதாகும். ஓகே, அடுத்து மேக்ஸிமம் யதார்த்த ரீதியாக கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜேஎம் குரூப் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஸ்டூடியோவாக இருந்தாலும் சரி, தேவன் ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக் இல்லாமல் ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிட்டு என்ன ஏதுன்னு ஓரளவு தோது பார்த்தோம் அப்படின்னாலே நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, சரியான விதத்தில் தான் மேஜிக்கை பயன்படுத்தணும். அந்த மேஜிக்கை பயன்படுத்துறதுன்றது ஒரு ஸ்கூலு, காலேஜு, யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு படிப்பு தான். ஓகே, அது சரியாக பயன்படுத்தணும். ஓகே, அதுக்கும் படிநிலை இருக்குது.
ஓகே, அதை ஒவ்வொன்றா நம்ம தொகுப்போம். ஓகே, ஈஷா ஃபவுண்டேஷன் சார்பாக உங்களுக்கு நிறையா சர்வீஸ் வழங்கப்படும். தரமாக இருக்கும், உயர்தரமாக இருக்கும். ஓகே, ரொம்ப நுட்பமாகவும் ரொம்பவே பக்குவமாகவும் ரொம்பவே நன்மையாகவும் எல்லா விதத்துலேயும் தோதாகும். ஓகே, எல்லாமே நான் உங்களுக்கு தோதாகிறப்போ ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ஓகே, சரி. டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். நன்றி, வணக்கம், பாய்.